வணக்கம் காய்ஸ். என்ன இருட்டான இடத்துல உங்களை காட்டிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் அந்த இருட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். கேரளியே ஆக கானாசான ஒரு மூத்திர சந்தை தான் இப்போ சுற்றி காட்ட போகிறேன். இது கொஞ்சம் டெரராக இருக்கும் அந்த இடம், அதனால தான் ராத்திரி வந்திருக்கேன். ராத்திரி வந்தால் தான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கும் இன்னொன்றும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடம் வந்து எப்படி என்ன மாதிரி இடம்ன்ட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படியே போய்கிட்டு. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து லோரோங்காஜி டைப் சொல்லுவாங்க. ஸோ இந்த லோரோங்காஜி டைப் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து கடைகளாக இருக்கும். ஸோ என்ன கடைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து போரோங்கா வாங்கலாம். ஸோ நிறையா ஜாமான் வந்து இங்கே வந்து போரோங்கா இருக்குது. ஸோ பாருங்கள், ஹேண்ட்பேக், பேக் கடைங்க, கிடாய் அலட் ஜெயத்தான். ஸோ இதெல்லாமே வந்து எல்லாம் போரோங்கா விற்கிறவங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து கடைக்கு விற்கிறவங்க எல்லாம் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த இடத்துல அமைதியாக இருக்குது. நைட்டு பகலில் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம பிஸியாக இருக்கும் இந்த இடம். வந்து சரியான பிஸி. ஆள் வந்து கட்டணம் வாங்கிட்டு இருப்பாங்க ஜாமான்லாம். ஸோ இந்த இடத்துல வந்து நைட்டு வந்து ஒண்டியாக நடக்கிறது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா தான் அது. ஸோ யாராவது வந்தீங்கன்னா இந்த லோரோங்காஜி டைப்பில் வந்து ஒண்டியாக வந்து நைட்டை வந்து லேபா பண்ணாதீங்க. ஆனால் மசாஜ்லாம் இங்கே நிறையா இருக்குது. விடிய மசாஜ் சென்டர்லாம் இருக்கும். அதாவது மசாஜ் சென்டர் இல்லை, தெப்பிஜலான் தான். ஆனால் நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. வந்தீங்கன்னா குரூப்பாக வாங்கலாம். ஏன்னா இங்கே சாமான்லாம் நிறையா நடக்கும் இந்த இடத்துல. இப்போ ஃபோனை கூட எவன் பிடிங்கிட்டு போகணும்னு தெரியாது, அந்த மாதிரி கொஞ்சம் டஷாரான ஏரியா அது. ஸோ ஃபுல்லாக இதெல்லாமே வந்து போரோங் கடை தான். ஜிஎம் பிளாசா யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா, கிளாங்கில் வந்து ஒரு ஜிஎம் பிளாசா இருக்குது. அதை தவிர்த்து வந்து இங்கே சவுக்கேட்டில் ஒரு ஜிஎம் பிளாசா இருக்குது. அது வந்து ஒரு பிளாசாக்குள்ளே, ஒரு மால்குள்ளே எல்லாமே போரோங் ஜாமான் வைப்பாங்க. இந்த சமயத்தில் கடையில் உட்காந்துருக்கும் போது பையாலாம் வருவாங்களே, பர்ஸு விற்றுக்கிட்டு, பெல்ட் விற்றுக்கிட்டு, கடிகாரம் விற்றுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஸ்லாம் வந்து இங்கே வாங்கினீங்கன்னா ஒரு 6 வெள்ளி 7 வெள்ளிக்கெலாம் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் பல்காக எடுக்கணும்ல, 6க்கு மேலே 10க்கு மேலேன்னு இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். சைட்டில் வந்து இதோ கடைங்கள்லாம் இருக்குது, ஸ்டால் கடைங்க. இதெல்லாம் வந்து அது என்ன, செகண்ட் ஹேண்ட் சட்டைங்க. நைட்டு வந்து போடுவாங்க இங்கே பசாமலாம் மாதிரி. செகண்ட் ஹேண்ட் சட்டை, சுலுவார். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பார்கின் பண்ணலாம். ஸோ புது சட்டை சுலுவார் கூட இருக்குது இங்கே. ஸோ இதெல்லாம் புதுசுலா. ஸோ அதை தவிர்த்து இதோ பையா போடுற சட்டைங்களாம் இருக்குது. ஆர்ஜென்டினா சட்டை இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹேண்ட் என்ன சொல்லுவாங்க, இன்னமும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த சைட் எல்லாம் கடைங்க தான். இப்போ வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அங்கிட்டு வந்து இந்த இடமா வந்து ஃபுல்லாகவே வந்து கோசமாயிரும். ஸோ இங்கிட்டு வந்து ஃபுல்லாக வந்து காடி போகலாம். பாய், ini jenis berapa ringgit? Apa? Ini jenis berapa ringgit? Ini ampa 5, 40. Saya pergi Times Square, dia 30 saja saya beli ini. Hah? 30 saja ini saya beli. Berapa size? 32. Tara, sekarang tambah belilah, saya tanya dulu. Oh, tanyalah. ஸோ அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பொம்போரோங் பரங்கன் குளிட் கூட இருக்குது. லெதர் ஷாப், ஒஸ்கா, அதெல்லாம் என்ன கடை தெரில. மெக்னம் அடித்தா மெக்னம், இல்லாட்டி வாழணும். மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இதுதான் அந்த லோரோங்காஜி டைப்.
இது வந்து இப்போ தான் வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாலாய் போலீஸ் வந்தீங்க. ஸோ தெரியுதா தெரில, நான் கிட்ட காட்டுறேன். ஸோ முன்னெல்லாம் வந்து இந்த பாலாய் போலீஸ் தான் வந்து மெயின் போட்டாக இருக்கும் சில பேத்துக்கு. அதாவது எப்படின்னாக்கா கூப்பிட்டு வச்சு பாவ் பண்ணி விட்ருவாங்க, சின்ன பையனுங்களெல்லாம் காசெல்லாம் பிடிங்கி விட்ருவாங்க. ஸோ அதனால் தெரில இப்போல்லாம் இருக்கான்ட்டுன்னு. ஆனால் இது கொஞ்சம் டேஷாட்டான ஏரியா தான். ஸோ அதனால தான் இங்கிட்டு வந்தாக்கா ஒண்டியாக வரவே கூடாது. இப்போல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மணிக்கு அங்கிட்டு வந்து பசாரெலாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது என்ன பசார்னாக்கா ஃபுல்லாக வந்து பழம் வந்து போரவங்க வைப்பாங்க. ஸோ பழம் வியாபாரம் செய்கிறாங்களே, இதோ பாலாய் போலீஸ் சவுக்கி. ஸோ இப்போ இந்த பாலாய் போலீஸ் வந்ததுக்கு அங்கிட்டு தான் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அரிராயா டைம் வந்தீங்கன்னா சரியான ஜெயின்னு இருக்கும் ஆள். எப்படின்னாக்கா அந்த துணிலாம் காட்டினால அங்கிட்ட எல்லாமே ஃபுல்லாக வந்து பஜார் மாதிரி போடுவாங்க, ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ அது மேலெல்லாம் வீடு. அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டால் கடைகளும் இருக்குது. இவர் வந்து இந்த ஊர் டாக்டர்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய ட்ரக்ஸ் அடிக்டும் இருக்காங்க இங்கே. ஸோ அதனாலே ரொம்ப ரொம்ப பார்த்து வரணும். ஸோ அதனால தான் இவர் வந்து டாக்டர்னு சொல்கிறேன். அப்படியே வந்தீங்கன்னா எங்கள் சைட்லாம் இருந்தால் ஃபுல்லாக ஸ்டால் கடைங்க இருக்குது, சாப்பிட்லாம். ஆனால் வந்து ரொம்ப நைட் வந்தீங்கன்னாக்கா இருக்காது. மேலே எல்லாமே வீடு தான், வீடு ஹாஸ்டல். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே. ஸோ இதுதான் அந்த லோரோங் ஹஜி டைப். இது ஒரு லோரோங், அந்த சைட்டு போனீங்கன்னா அந்த சைட்டு ஒரு லோரோங். ஸோ அது அப்படியே சுற்றி வரும். ஸோ இதுதான் லோரோங் ஹஜி டைப். ஸோ பார்த்துக்கிங்க, இதுதான் லோரோங் ஹஜி டைப். ஸோ கேரளா வந்து இது வந்து கொஞ்சம் கனாசான ஏரியா. ஸோ இங்கே வந்தால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ இங்கே வந்து இப்ராஹிம் மாஜு, இது வந்து 24 hours மாமா கடை. ஸோ இங்கே வந்து மாமா கடையும் இருக்குது. நாசிக் கண்டார்னு போட்டிருக்கோம், ஆனால் நம்பி நாசிக் கண்டார்னு உக்காந்துடாதீங்க. நான் வந்து ஜூஜோரான ஒரு ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஸோ இந்த சைட்டை வந்து நீங்கள் வளைஞ்சிங்கன்னா இந்த சைட்டை வந்து எல்லாமே இதுதான், அந்த போரோங்கான கடை தான். ஸோ இந்த சைட்டு வந்தோடனே அங்கே பாருங்கள், தெரியுதா, டாய்ஸ் பாக்ஸ்னு போட்டிருக்குல. ஸோ இந்த பசாமலாமில் டாய்ஸ் விற்கிறது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து போரோங்கா வாங்குவாங்க. ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில்னு போட்டிருக்கு இங்கே. அப்புறம் அந்த சைட்டு வந்து இந்த சைட்டு போனாக்கா அங்கேயே வந்து நிறைய ஃபுல்லாக எல்லாமே வந்து டாய்ஸ் கடைங்க தான். ஸோ அது பெரிய பெரிய லோரிலாம் நிற்கிது பாருங்கள். ஸோ இதுக்கு அங்கிட்டு வந்து ஒரு 2 மணி 3 மணி போல் திறக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாமே வந்து பழம் தான், பழம் விற்கிறவங்க. அதாவது பழம் வந்து போரோங்க விற்பாங்க. ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஊரில் உள்ள அவங்க தாமானில் சின்ன சின்ன பசாரெலாம் போடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி பசாரில் வந்து அவங்க விற்பாங்க. ஸோ அந்த சைட்டு காட்டுனால அந்த சைட்டு நடந்து வந்தேன். ஸோ ஃபுல்லாக துணிலாம் போட்டிருந்தாங்களே. ஸோ இந்த லோரோங் ஃபுல்லாக எல்லாமே வந்து இப்படி துணி தான் விற்பாங்க.
ஸோ இதெல்லாமே வந்து இந்த துணி வைக்கிற லோரோங்களா இது ஃபுல்லாக. ஜக்கெட்லாம் கொஞ்சம் டஷாட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ சொன்னல அந்த டாய்ஸ் பாக்ஸ். ஸோ டாய்ஸ் கடை, ஹோல்சேல் அண்ட் ரிட்டெயில்னு போட்டிருக்கு பாருங்கள், எல்லாம் போகிறவங்க தான். ஸோ இதில் நேராக நடந்து போனீங்கன்னா முன்னுக்கு வந்து பிளாசா ஜிஎம் இருக்கும். ஸோ அந்த பிளாசா ஜிஎம்மில் தான் இதே மாதிரி தான் எல்லாம் போகிறவங்கான ஜாமா தான். ஆனால் வந்து ஒரு பிளாசாக்குள்ளேயே நீங்கள் வாங்கிடலாம்ல. இந்த மாதிரி வந்து ரோட்டில் வந்து நீங்கள் ரவுண்ட் அடிக்க வேணாம். இது வந்து Pemborong Peralatan Rumah, Pemborong Jam dan Loceng, Sports Toto. இது போறவங்க வாங்க முடியாது. G1 Wholesale, kedai Pemborong, kedai barangan kulit. இப்படிதான் இருக்கும். மசாஜ் நிறையா இருக்குது இங்கே. ஃபுல்லாக மசாஜ், கால் மசாஜ் இருக்குது, பாடி மசாஜ் இருக்குது. urut badan pun ada kan? Pemborong barangan serba neka. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட கூட்டமாக வந்தீங்கன்னா ஓகே, இந்த சைட் வந்து நைட் வந்து இங்கே மசாஜ்லாம் வரலாம். மற்றபடி இந்த வந்து போகிறவங்க வாங்க போகிறது எல்லாமே வந்து பகலில் தான். ஸோ நான் வந்து ஒரு நாள் வந்து பகலில் நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்கும் அந்த இடம்ட்டுன்னு. உண்மையிலே ரொம்ப பிஸியான இடம் அது. ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு வந்து தான் நிறையா ஜாமான்லாம் வந்து இந்த கடையாக விற்கிறது, பசாமலாமில் விற்கிறது, அதெல்லாமே இங்கேருந்து தான் வாங்குவாங்க. ஓ மசாஜ் இருக்குது, இங்கேயும் மசாஜ் இருக்குது. இதான் அந்த பிளாசா ஜிஎம். ஸோ இங்கே கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜாமான் வாங்கலாம். ஸோ Pemborong பேக் எல்லாமே இங்கே வந்து எல்லாமே போகிறவங்க தான். ஸோ அங்கே ரவுண்ட் அடிச்சதும் இது எல்லாமே வந்து போகிறவங்கள தான் விற்பாங்க. ஸோ மற்றபடி நைட் வந்து ஒண்டியாக நீங்கள் வந்து இங்கிட்ட வராதிங்க. இப்போ அடுத்தது வந்து உங்கள்கிட்ட என்ன காட்ட போகிறேன்னாக்கா, எப்போதும் இங்கே கேரளில் வந்து எல்லாம் கிளப்புக்கு போனதுக்கு அங்கிட்டு, கிளப்பில் இருந்து வெளியே ஆன கையோட பசிக்கல. ஸோ பசிச்சதுக்கு அங்கிட்டு முக்கால்வாசி பேர் எங்கே போவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்குத்தை கடை இருக்குது இதே ஏரியாவில். ஸோ அந்த பக்குத்தை கடைக்கு தான் வருவாங்க. இப்போ வந்து அந்த பக்குத்தை கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபுல்லாக வந்து அந்த லோரோங் அஜி தாய்ப் வந்து காட்டுறதுக்கு அங்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னல, இங்கே கேரளில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பக்குத்தை கடை இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியும். கொப்பங்கில் ஒன்று இருக்குது, அது பேர் வந்து காக்கா பக்குத்தி. ஹாய், how are you? ஓகே, ஸோ இதுதாங்க அந்த மெங்கோஜெரி பக்குத்தி கடை. ஸோ செம்மையாக இருக்கும். அதாவது கேரளில் இருக்கிறவங்களுக்கு வந்து செம்மையாக இருக்கும், கிளாங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. இது வந்து சில பேர் வந்து நல்லா இல்லை அப்படின்வாங்க. எனக்கு கிளாங்கில் வந்து இன்னொரு பக்குத்தி இருக்குது, அவங்களாம் வந்து அங்கிட்டு போவாங்க. கேரளில் இருக்கிறவங்களாம் இங்கிட்டு வருவோம். ஸோ ஜோக்காக இருக்கும் இந்த மெங்கோஜெரி பக்குத்தி. கேரளுக்கு வந்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே கைஸ், ஃபுல்லாக வந்து லோரோங் அஜி தாய்ப், அப்புறம் மெங்கோஜெரி கடை, பக்குத்தை கடை, அதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட காட்டிட்டேன். இப்போ காடியில் போகும்போது வேறு ஏதாவது ஜோக்கான இடம் இருந்துச்சுன்னா நான் அடுத்தது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இங்கே மெங்கோஜெரி முன்னுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே வந்து டாய்ஸ் கடை தான். முதல்ல நான் சொன்னால அந்த சைடு மெயின் ரோட்டுக்கு போனால் ஃபுல்லாக எல்லாமே டாய்ஸ் கடை தான் இருக்கும். எல்லாமே வந்து போகிறவங்களா. ஸோ இந்த நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்குறதுக்கு கூட, பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னா கூட நீங்கள் இங்கே வரலாம். மேமா அங்கே விலை குறைவாக தான் இருக்கும். இந்த காடி மோட்ரு இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் இங்கேருந்து வாங்கலாம். இங்கே வந்து இந்த சைட்டு வந்து எல்லாமே டாய்ஸ் கடை தான். ஸோ இதை வந்து பக்குத்தி கடை, இதுவும் ஃபேமஸ் தான் இங்கே. ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை.
இது கீழே இறங்குனாலும் ஒரு பக்குத்தே கடை இருக்கு. இதுக்கு கீழே இறங்குனாலும் ஒரு பக்குத்தே கடை இருக்கு. ஸோ மலேசியாலே வந்து தெரில, அப்படிதான் சொன்னாங்க எனக்கு. இதுதான் வந்து மொத வந்த கேஎஃப்சி. இது வந்து சவுக்கேட் ரோட்ல. ஸோ இங்கே ஒரு கேஎஃப்சி இருக்கும். இதுதான் மொத மலேசியாவுக்கு வந்த கேஎஃப்சின்றது. மேலே வந்து மொனோரயில். ஸோ மொனோரயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேல் சென்ட்ரல், சவுக்கேட், மேடான் துவான்கு, புக்கிட் பின்தாங், ஜலான் இம்பி, இங்கே எல்லாமே போகலாம் மொனோரயிலில். ஸோ இது வந்து கேலுக்குள்ளேயே சுற்றலாம். கேலுக்குள்ளனா இந்த கேல் டவுனுக்குள்ளே. ஸோ அப்படியே வெளியாகிட்டு நம்ம வந்தோம்னாக்கா இது வந்து ஜலான் துவான்கு அப்துல் ரஹ்மான். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக நிறைய கடைங்க இருக்கும். இது பின்னாடி வந்து முன்ன வந்து பசார் இருந்துச்சு, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் பசாரு. சவுக்கேட்ல கேரளில் பெரிய பசார் அது வந்து. ஸோ இங்கிட்ட வந்து ஹோட்டல்லாம் இருக்கு. யோகன் ஹோட்டல் சீட்ஸ், ஹில்டன் கார்டன் இன், இது வந்து ஹில்டன் ஹோட்டல். ஸோ இங்கிட்டலாம் வந்து கொஞ்சம் கிளாஸாக இருக்கும். கிங்ஸ்டன் ஹோட்டல், இந்த சைட் ஹோட்டல்லாம் நிறையா இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஃபாரினர்ஸ்லாம் வந்து நிறையா தங்குவாங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து கேஎல்சிசி எல்லாமே ரொம்ப கிட்ட. சரி, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து நடந்தாக்கா ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து கேஎல்சிக்கு போயிடலாம். இது கொஞ்சம் ஃபேமஸ் நசி கண்டாரிங்க ரெஸ்டாரண்ட். சாந்தா வந்து சப்பாத்தி ஃபேமஸ். இங்கே மகாலியோட சப்பாத்தி சரியான ஃபேமஸ். அங்கே இந்த நாசி கண்டாரம் வந்து ஃபேமஸ் தான், மாமா யாசின். அப்புறம் இன்னொன்று வந்து குடு பின் அப்துல் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குடு இன்னொரு பிரான்ச் திறந்துட்டாங்க பக்கத்தில் இன்னொரு பிரான்ச் திறந்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து குடு பின் அப்துல். வெளிச்சத்துக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு லஞ்ச் டைம் வந்து 1 ஹவர்னா நீங்கள் இங்கே வர முடியாது. ஏன்னா வருஷம் நிற்கிறதே வந்து உங்களுக்கு சாப்பாடு கையில் கிடைக்கிறதே 2 ஹவர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி செம்ம க்ரௌடாக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் நாசிகண்டா வந்து. ஸோ அப்போ வந்து அப்படியே பாலே பண்ணுறோம். ஸோ அப்படியே போகிற வழி அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து எல்ஆர்சி ஸ்டேஷன், மேலே வந்து ஸ்டேஷன் பண்ணுறாயா. ஸோ இங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் வந்து மஸ்ஜித் இந்தியா போகிறதுக்கு, சோகோ, டத்தாரன் முர்டேகா, அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஷனில் தான் இறங்கணும். அப்படியே கேடிஎம்ல வந்தீங்கன்னா பேங்க் நகரான்னு வரும் ஸ்டேஷன் பேர். ஸோ இதுதான் வந்து டிபி கேல் பில்டிங். அந்த சைட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் முன்னாடி 118, அதாவது உலகத்திலேயே 2nd டாலஸ்ட் பில்டிங், ஆக உயரமான பில்டிங் உலகத்திலேயே 2வது இடம்ல. ஸோ புஸ்தாக்கான் கோலலும்பூர், அந்த கொடி பறக்குதுல அதுக்கு கீழே தான் டத்தாரன் முர்டேகா. ஸோ முர்டேகா டைமில் அந்த கவாட் காக்கிலாம் செய்வாங்களே, ஸோ அதெல்லாமே அங்கே தான் நடக்கும். முன்னாடி கோலலும்பூர், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. முன்னாடி 118. இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் டயா பூமி. டெவான் பஸ் அண்ட் புஸ்தகம்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து போஸ்ட் மலேசியா. அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிற பாதையில் அப்படியே இது எல்லாமே பார்க்கலாம். ஆனால் பகலில் வந்து சரியான ஜாமாக இருக்கும். கீழே அந்த கேடிஎம் ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷன் கோலலும்பூர். முன்ன கேல் சென்ட்ரல் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி இதுதான் வந்து மெயினாக இருக்கும். ஸோ இன்டர்சேஞ்ச்லாம் பண்ணுறதுக்கு இப்போ வந்து கேல் சென்ட்ரல் தான் வந்து மெயின். பிரிக்ஃபீல்டு கிட்ட இருக்குதுல்ல கேல் சென்ட்ரல் ஸ்டேஷன், அதுதான் வந்து மெயின். ஸோ தான் முன்னாடி 118 கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபோனில் அவ்வளோ தெரியல, கேமராவில் கிட்ட பார்த்து போனோம்னாக்கா நல்லா தெரியும். ஸோ இந்த சைடு தான் வந்து கேல் பஸ் ஸ்டாப் இருக்குது.
ஸோ கேரளா வந்து எங்கே பஸ் எடுத்தாலும் இங்கே வந்து சேர்ந்துருவோம் நம்ம. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எங்கே போனாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ புக்கி பின்டாங் போகணுன்னா இப்படியும் போகலாம். புக்கி பின்டாங், புடு அதெல்லாம் இப்படி போகலாம். ஸோ இப்போ நம்ம வெளியே போகிற எக்ஸிட் வந்து நம்ம வந்து கிளாங், ஷாலாம், பிஜே, ஸோ இங்கெல்லாம் போகலாம். இது வந்து ஃபெடரல் ஹைவேன்னுவாங்க, லெபோராய பெருசக்குத்துவான் ஃபெடரல் ஹைவேல. ஸோ இந்த ஃபெடரல் ஹைவே வந்து என்ன ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. என்னன்னாக்கா இந்த ஃபெடரல் ஹைவேல வந்து ஜேம் இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா நாட்டில் எதுவும் நடக்குதா, ஜேம் இல்லாமல் இருக்குதா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா இது வந்து மினிமம் ஜேமாக தான் இருக்கும். ஜேம் இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கும் எங்களுக்கு. ஓகே, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய இஸ்தானா நகரால பழசு. நம்ம வந்து பின்னாடி சைட்டு காட்டுறேன் நான் உங்ககிட்ட. ஸோ அப்போ புதுக்கு போகும்போது நான் வந்து முன்னுக்கு பாதியாக வரும்போது நான் வந்து அது வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். ஸோ இதான் இந்த ஃபெடரல் ஹைவேல இறங்கி இப்போ போய்கிட்டு இருக்கோம். இது வந்து துருசாக வந்து நீங்கள் போனீங்கன்னாக்கா போர்ட்லாங்கில் போய் சேருவீங்க. ஸோ போர்ட்லாங்கில் இருந்து அங்கேருந்து புலாக்கத்தாம் போகலாம். புலாக்கத்தாமும் நம்ம ஒரு நாள் போவோம். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து ஃபுல்லாக லோரோங் அஜி தாய்ப், மேங்கோ ஜெரி பக்குத்தே, அப்புறம் அப்படியே கேரள ரோட்டில் வர்றதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு காட்டியிருப்பேன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம எங்கே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அங்கே போவோம், அந்த இடத்த காட்டுறோம். கேரளுக்குள்ளே எங்கேயா இருந்தாலும், எங்கே பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம போவோம். பாய்.